ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வாழைப்பூ அடை செய்வது எப்படின்னு பார்ப்போமா. இங்கே பாருங்கள், நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, முக்கால் டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, முழு உளுந்து சேர்த்துக்கினேன். 4 வரமிளகா போட்டு அது கூட சேர்த்து ஊற வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், 3 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு வாழைப்பூ பெருசாக எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இது பொடிப்பொடியாக கட் பண்ணிடலாமா. இங்கே பாருங்கள், நான் சிசரால் தான் கட் பண்ணுவேன். ஏன்னா வாழைப்பூ அரிஞ்சால் கையெல்லாம் கருப்பாகும். அதனால் எப்போவுமே சிசர் ஒன்று வச்சுருப்பேன் அதை கட் பண்ணுறதுக்கு. இதுமாரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தயிர் விட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் வாழைப்பூ கட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கலர் மாறாத இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடவுள்தம்பயிர் போடுங்க. படப்படன்னு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து அதில் கொட்டி வதக்குங்க. நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் செய்யணும். வாழைப்பூ அடைக்கு எப்பவுமே வதக்கிட்டு போடுங்க. ஏன்னா பச்சையாக போட்டு கிண்டி ஊற்றுனீங்கன்னா வயசானவங்களாம் சாப்பிடுவாங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நெஞ்சு மேலேயே இருக்கும். அதனால் வதக்கிட்டு போடுங்க வாழைப்பூவையும் வெங்காயத்தையும். இங்கே பாருங்கள், நான் செய்கிறேன் பாருங்கள். நல்லா வதக்குங்க. போட்டு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு போடுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுங்க. சின்ன ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு போட்டுங்க. இங்கே பாருங்கள், நான் ஊற வச்ச அரிசியை அந்த கேப்பில் அரைச்சிட்டேன். வரமிளகாவும் அரிசி உப்பு போட்டு அரைச்சிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் நொரப்பாக அரைங்க, மழை அரைக்காதீங்க. அப்போ தான் அடை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், வதக்கி வச்ச வெங்காயமும் வாழைப்பூவும் ஆறினோடனே அந்த மாவு கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடகடகன்னு கடைங்க. அங்கே பாருங்கள், நான் எப்படி கடகடகடன்னு செய்கிறேன் பாருங்கள். அதுமாதிரி செய்யுங்க. இப்போ அது ஒரு 1/2 மணி நேரம் வச்சு ஊறின பிறகு தோசைக்கல்லை அடுப்பில் போட்டு நல்லா ஹீட் ஆன உடனே இந்த மாதிரி போட்டு ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க. அடையை நல்லா கொஞ்சம் நைஸாக ஊற்றிங்க. திக்காக ஊற்றாதீங்க. திக்காக ஊற்றுனீங்கன்னா சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், நைஸாக ஊற்றுங்க. இந்த மாதிரி நான் ஜனம் அதிகமாக இருக்கிறதுனால 2 கல் போட்டு ஊற்றுறேன். நீங்கள் 1 கல் போட்டு ஊற்றிங்க. இங்கே பாருங்கள், கோல்டு கலரில் வந்துடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அடை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்ற மாரி இருக்குது பார்த்தாலே. கண்டடாய். இங்கே பாருங்கள், நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி இஞ்சி பூண்டுலாம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு சைடிஷ் கார சட்னி கூட வைக்கலாம். கார சட்னி நல்லா தான் இருக்கும். எப்போவுமே அரைச்சி சாப்பிட்றதுனால போர் அடிக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றோம் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா? டக்குன்னு போய் வாழைப்பூ வாங்கி செய்யுங்க பார்ப்போம். ஆஹா, டொன்டடாய். அங்கே பாருங்கள். ஓகே, பாய். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.